18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். ஏன்னா பழனிசாமி போய் முகத்தை காமிச்சா என்ன ஆச்சுன்னு எல்லாம் தெரியுதுன்னு சொல்லியிருக்கு. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும், ரவுடிகளை அடக்க முடியும். அதாவது நம்ம அரசு ஊழியர்கள்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா. இந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கிட்டா என்ன அப்படின்னு யோசனையுடைய விளைவு அரசு ஊழியர்கள் ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கிறாங்க. வருவாய்த்துறையினர் தான். பயங்கரமா இருக்கு அந்த ரீல்ஸ். பார்த்த உடனே மனசுல பச்சுன்னு ஒட்டுற மாதிரி இருக்குல்ல. இது மோகன்லால் நடிச்ச தேவதூதம் படத்துல வர பாடல் காட்சி இல்ல. கேரளாவுல அரசு அதிகாரிங்க பண்ண சேட்டை. பத்தனந்திட்டா அருகே உள்ள திருமல்லா நகராட்சி ஊழியர்கள் பணி நேரத்துல தான் இப்படி ரீல்ஸ் வீடியோ எடுத்து பொழுதுபோக்கி இருக்கிறாங்க. மக்கள் கிட்ட மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்துல அரசு ஊழியர்கள் இப்படி அத்துமீறி நடந்துகிட்டா என்னங்க அர்த்தம் அப்படின்னு புகார் எழும்ப ஊழியர்கள் 8 பேரும் விளக்கம் அளிக்கணும்னு நகராட்சி செயலாளர் ஒரு உத்தரவை போட்டார். ஆனா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளுங்கிறதையும் பொருட்படுத்தாம வேலைக்கு வந்து அதிகாரிங்க பணி செஞ்சு அந்த நேரத்துல தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டதாகவும் அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு அமைச்சர் எம்பி ராஜேஷும் அறிவுறுத்தி இருக்கிறாரு. நூல் இழையில அதிகாரிங்க தப்பிச்ச இந்த விவகாரம் கேரளாவுல செம்ம சீனா இருக்கு. அப்படியே கேரளாவில இருந்து அந்த பக்கம் கர்நாடகாவுக்கு டிராவல் பண்ணுமா. அங்க ஒருத்தர் எலெக்ஷன்ல ஜெயிச்சதை அன்னைக்கு கொண்டாட முடியலையா, இன்னைக்கு கொண்டாடி இருக்கிறாரு. கர்நாடகாவில் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியத்தான் இப்படி மதுபாட்டில் விநியோகிச்சு கொண்டாடி இருக்கிறது அரசியல்ல பயங்கர சீனா இருக்கு. கர்நாடக மாநிலம் சிக்பல்லாபூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரா பாஜகவை சேர்ந்த டாக்டர் சுதாகர் தேர்வானாருங்க. தன்னை வெற்றி பெற வச்ச பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செஞ்ச அவரு நிலமங்கலாங்கிற ஒரு பகுதியில வச்சு பீர் பாட்டில்களை சகட்டு மேனிக்கு விநியோகிச்சிருக்கிறாரு. போலீஸ் பாதுகாப்போட நீண்ட வரிசையில காத்திருந்து ரேஷன் கடையில அரிசி வாங்குற மாதிரி மதுபாட்டில் வாங்கி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் மீறி போக அவங்கள கட்டுப்படுத்துறது காவல்துறைக்கே கொஞ்சம் சிரமமா இருந்ததா சொல்லப்படுது. கறி விருந்தோட பார்ட்டி களை கட்டினாலும் பொதுவெளியில காவல்துறையினரோட முன்னிலையிலேயே மது விநியோகம் செஞ்சது பயங்கர விமர்சனத்துக்கும் உள்ளாயிருக்கு. அப்படியே நாம இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு நடந்து வந்தோம்னா அங்க நிறைய பொங்குச்சுல. இங்க எங்களுக்கு கல்லு வேணும், கல்லு கல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. நெசமாலுமே வாங்கிட்டு வந்து குடிச்சிருக்கிறாங்க. யோ, என்னையா போராட்டம்னு சொன்னீங்க? ஆளுக்கு ஒரு பாட்டில கையில வச்சுக்கிட்டு கழிப்பா அடிக்கிறீங்கன்னு தானே கேக்குறீங்க. அட ஆமாங்க, போராட்டமே கள்ளு குடிக்கிறது தான். கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் குடிச்சு 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில கல்லு இருக்குவதற்கு அரசு அனுமதிக்கணுங்கிற கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கு. இந்த நிலையில கோவை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு கள் குடிக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆர்ப்பாட்டமே கல்லு குடிக்கிறது தானேன்னு ஆளுக்கு ஒரு பாட்டில எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்த போலீஸ்காரங்க அவங்கள தடுக்க முயல வாக்குவாதம் ஆகி போச்சு. அப்புறம் மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. மகளே, காஞ்சிபுரத்துல எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது என்ன அப்படின்னா, கோயிலுக்குள்ள நாங்க பெரியவங்களா நீங்க பெரியவங்களா, யார் முன்னாடி போறது யார் பின்னாடி வர்றது அப்படிங்கிற விஷயம் எப்பயுமே இருந்திருக்கு. அதுக்கு ஒரு தீர்வை வர கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்ன தீர்வுங்கிறதா இப்ப செம சீனா இருக்குது.
காஞ்சிபுரம் விளக்கொளி பெருமாள் கோயில் ஊர்வலத்துல யாரு முன்னாடி போறதுங்கிற பிரச்சனை வடகலைக்கும் தென்கலைக்கும் நீண்டுகிட்டே போக ஒரே ஒரு துண்டு சிட்டலா பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வந்தது செம்ம சீனா இருக்கு. விளக்கொளி பெருமாள் கோயில்ல குடமுழுக்கு கோலாகலமா நடந்ததுங்க. ஆனா சுவாமி வீதி உலாவுல வடகலை முன்னாடி போறதா இல்ல தென்கலை முன்னாடி போறதாங்கிறதுல ஒரே குழப்பம். விவகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு போக அதிகாரிகளே முடிவெடுக்கணும்னு நீதிமன்றமும் ஒரு உத்தரவை போட்டாங்க. 2 தரப்பினரையும் அழைச்ச மண்டல இணை ஆணையர் வான்மதி 2 தரப்பு பேரையும் நான் எழுதி ஒரு சொம்புல போடுறேன், இதுல ஒரு சீட்டை எடுப்போம், யார் பேர் வருதோ அவங்க ஊர்வலத்துல முன்னாடி போங்கன்னு சொல்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அங்கிருந்த குழந்தை பொண்ணு ஒரு சீட்டை எடுக்க அதுல வடகலன்னு வந்துச்சா. அடடடடடா, அருமையான தீர்ப்பா இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்கங்க. சூப்பர் சீன் இல்ல? அப்படியே திருப்பத்தூர்ல ஒரு முக்கியமான விஷயங்க, எல்லாருக்கும் வயிற்று பொழப்புக்கு தானே வேலைக்கு வரும். அந்த வயிற்று பொழப்புக்கு வேலைக்கு வர்றதுக்கு சம்பளம் கொடுக்கல. எப்படி தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கலையாங்க. அவங்க கண்ணீரும் கம்பளையுமா போய் கலெக்டர்கிட்ட முறையிட்டு இருக்கிறாங்க. கலெக்டருக்கு வந்ததே கோவம். ஓ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் மாசமான சம்பளம் வருதுல்ல, அவங்களுக்கு கொடுக்கணும்ல, முதல்ல சம்பளத்தை குடியா அப்படின்னு சொல்ல சடக்குன்னு சம்பளத்தை கொடுத்தாங்க. தற்காலிக ஊழியர்களுக்கு 2 மாசமா சம்பளம் கொடுக்காம இழுத்தடிச்ச அதிகாரிகளை கண்டிச்சதோட ஊழியர்களுக்கு உடனே சம்பளத்தை கொடுங்கப்பா அப்படின்னு திருப்பத்தூர் ஆட்சியர் அதிரடி காட்டியிருக்கிறது செம்ம சீனா இருக்கு. திருப்பத்தூர் நகராட்சியில் உள்ள 36 வார்டுகளையும் தூய்மை செய்யும் பணியில 123 தற்காலிக துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டு வராங்க. கடந்த 2 மாசமா அந்த ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்காத நிலையில நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டமும் நடத்தினாங்க. எங்களுக்கு மாதான சம்பளம் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு மாதான சம்பளம் கிடைக்கணும். எங்களுக்கு இது நாங்க செய்யற வேலைக்கு சரியான சம்பளம் கிடையாது. அதிகமான சம்பளம் கிடைக்கணும். அதுக்கோசரம் நாங்க வேலையை நிறுத்திட்டு 2 நாளா வேலை செய்யாத இருக்கிறோங்க. கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்துக்கிறோங்க. என்ன பண்ணாலும் சம்பளம் தரமாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்துல மாவட்ட ஆட்சியரை நேரா சந்திச்சு அவங்களோட கஷ்டத்தை சொல்ல, ஏம்மா மழையிலையும் வெயில்லையும் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டீங்களா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மான்னு ஆட்சியர் கடுப்பாயிட்டார். மே மாசத்துக்கான சம்பளத்தை அன்னைக்கு வாங்கிக்கங்க, ஜூன் மாசத்துக்கான சம்பளம் கொடுக்கறதுக்கு உடனே ஏற்பாடு பண்றேன்னு அவர் சொன்ன பிறகுதான் தூய்மை பணியாளர்களுக்கு உசுரே வந்துச்சுன்னா பாத்துக்கங்களாம். இந்த விவகாரமும் செம்ம இருக்கு. பொதுவாக ஒரு இடத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஊருக்காரங்க ஆம்பளை எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பெண்கள்லாம் இதுக்கு மேலே வரக்கூடாதுப்பா, இதோட நின்றுக்குறா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தளவுலத்தான் போய்வாங்கல்ல. இங்கே வேற மாதிரி ஆயிருக்கு. பெண்கள் 4 பேர் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களும் பண்ணுவோமே, தானே பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. அதுல நம்ம திமுக காரங்க ஒரு குத்தாட்டம் போட்டுருக்கிறாங்க. ஜினுக்குச்சுக்கானே வாங்க அந்த குட்டாட்டத்தோட போட்டு நாமளும் என்ஜாய் பண்ணுவோம். ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சடக்குன்னு ஹெட்மாஸ்டர் வந்துட்டார். அதாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாருங்க. 6 வருடங்களாக அனைத்து தேர்தலின் தொடர் வெற்றியை நம்முடைய தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் தொடர் வெற்றி, அதற்கு முழு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான். என்ன தலைவர் அவர்கள் என்ன சொல்வாரோ அதை கண்டிப்பாக செய்வார், அது செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை. அப்புறம் அவர் போன உடனே நம்ம இன்னொரு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். ஐயா எங்க கிட்ட சாதி மதம் அது இது எல்லாம் எடுவிடாது, நீங்க அதெல்லாம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது, எங்களுக்கு தான் ஓட்டு கிடைக்கும். ஆமா நாங்கெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிற ரீதியில தன்னுடைய கவுண்டரை கொடுத்துருக்கிறாரு. வாங்க அதை என்னன்னு பார்ப்போம். இடைத்தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்கு?
நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். எத்தனை வாக்கு? ஒரு கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் 2 நாள் அங்கே போயிருந்தேன். சாமானிய மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு திட்டங்கள் சென்றடைந்திருக்கிறது. அவர்கள் இந்த மத ரீதியான மக்களை ஒருங்கிணைத்தல், ஜாதி ரீதியாக ஒருங்கிணைத்தலை விரும்பலை. ஏன்னா பல இடங்களில் இந்த ஜாதி ரீதியாக காஸ்ட் போலரைசேஷன் அல்லது ரிலிஜியஸ் போலரைசேஷன் மக்களுடைய அமைதியான வாழ்க்கையை பாதித்து அவருடைய வளர்ச்சியை பாதிக்கிறது. இதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு மக்கள் ஜாதி ரீதியாக ஒருங்கிணைப்பையும் மத ரீதியான ஒருங்கிணைப்பையும் முற்றிலுமாக தமிழக மக்கள் விரும்பவில்லை. எனவே தேர்தலில் திமுகவுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னையா திராவிட மாடல் சடக்குன்னு யாராவது சாக்கடையில் விட்டுறாங்க, பெரிய பெரிய தலைவர்களை கொண்டு விட்டுருங்க, யாரையாவது பேசிக்கிட்டே இருக்கீயா, உங்களை ஒழிச்சு கட்டணும்யா, அப்படின்னா நாடு உருப்பிடுவான் அப்படின்னு கொஞ்சம் காட்டமாவே எமோஷனலா வழக்கம் போல அப்படியே பேசியிருக்காரு. குடிநீரில் கழிவுநீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான், பேச்சில்லை, பதில் இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு பல மரணம், அதே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு மரணம், தம்பி ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம், பெரிய மரணம், அறியப்பட்ட தலைவன் கொன்னா, இந்த மரணத்தை விட்டு அந்த மரணத்தை விட அவ்வளவுதான். இந்த கோடுகளை எல்லாம் சின்ன கோடாக்கணும், பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு, அவ்வளவுதான். அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம், ஒரு அறியப்பட்ட தலைவனின் மரணம், முடிஞ்சு. இதாண்டா திராவிட மாடல், திராவிடியன்ஸ் ஃபார்முலா, இவ்வளவுதான். அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம், ஒரு அறியப்பட்ட தலைவனின் மரணம், முடிஞ்சு. இதாண்டா திராவிட மாடல், திராவிடியன்ஸ் ஃபார்முலா, இவ்வளவுதான். நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத. திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது, நல்ல ஆட்சியும் கிடையாது. நீ கொள்கை, கோட்பாடு, தத்துவம் கிடையாது. நான் இல்ல, இருக்கிறவரை போராடுவேன், இல்லைனாலும் சொல்லிட்டு போவேன். இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது. அதாவதுங்க நம்ம புகழேந்தின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அதாங்க நம்ம ஓபிஎஸ் கூட இருந்தார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் எதிர்கட்சி தலைவர்கிட்ட போய் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்சு அது நல்லா இல்லை, ஏன்னா அவர் அப்படித்தான், அவர்கிட்ட போய் ஓட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சரியாக கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, அதை நீங்கள் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு பாசமாக பேசுகிற மாதிரி பவுசா தடை விட்டுருக்காரு. என்னன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். படத்தை போட்டுக்கிறீங்க, வாழ்கின்றீங்க, விஷயம் தெரியாம சீமான் அண்ணா திமுக தொண்டர்கள்ட்ட போய் ஓட்டு கேட்கணும். கரெக்டா அன்புமணி ராமதாஸ் கேட்டார், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, தப்பு, பழனிசாமிகிட்ட போய் ஓட்டு கேட்டாரு. உங்களுக்கு ஓட்டு போடுறவனும் இனிமேல் போட மாட்டான். ஏன்னா பழனிசாமி போய் முகத்தை காமிச்சா என்ன ஆச்சுன்னு எல்லா தேர்தலும் சொல்லியிருக்கு. எல்லாமே மறந்துடுறீங்களா? அப்படியே நம்ம பாமக வழக்கறிஞர் இருக்கார்ல, அதான் நம்ம பாலு அப்படிங்கிற அந்த அண்ணாச்சி தான் வருத்தப்பட்டு ஒன்று சொல்லியிருக்காரு. ஐயா, இந்த திமுக பணமா இறக்கி எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, இவங்க தேர்தல் அதிகாரியும் கண்டுக்கிறவே மாட்டேங்காரு, கரடியா கத்துறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்கியா, என்னையா நீங்க சை அப்படின்னு கொஞ்சம் சலிச்சுக்கிட்டாருங்க. திமுகவினுடைய தோல்வி பயம் அவருடைய கண்ணிலே நாங்கள் பார்த்து விட்டோம். தேர்தல் வரலாற்றுல முதல் டிஓ கொடுத்துட்டு 2வது டிஓ கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு திமுக போயிருக்கு. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். முதல் தவணையை கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு இருந்தவங்க 2வது தவணையாக இந்த தொகுதியில் 23 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு கொள்ளையடித்த பணத்தை, ஊழல் செய்த பணத்தை திமுக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பாட்டாளி மக்கள் கட்சியினால் உருவாக்கியதற்காகவே நாங்கள் பெருமைப்படுகிறோம். எதிர்கட்சி தலைவர் ஐயா ஐயா இங்க இருங்க, நீங்க யாரை வேணாலும் மாத்துங்க, காவலை ஆணையரை மாத்துங்க, இல்ல எதை வேணாலும் மாத்துங்க, சட்டவளுக்கு சிரிச்சது தானே. முதலமைச்சர் கையில அந்த பதவி இருக்கு, அதை சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறாரு அவரு. பிறகு எப்படி சிரிச்சதுதான் போங்க அப்படின்னு ஒரு விரக்தி கலந்த விஷயத்த சொல்லியிருக்கிறா. அப்படி அதாவது ஐஜி மாத்தினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துடாது. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது. அதனால் அவர்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை தாராளமாக இருக்குது.
எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கூட தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்குது. கொலை நடக்காத நாளே இல்லை. எதிர்கட்சி தலைவர் இப்படி சொன்ன உடனே இந்த பக்கம் புதுசா போஸ்டிங் வந்தார்ல அந்த காவல் ஆணையர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேல நம்பிக்கை வைங்க, ரவுடிகளுக்கு ரவுடிகள் மொழியிலேயே நான் பதில் சொல்லுவேன், சும்மாலாம் விட மாட்டேன், யாரா இருந்தாலும் தட்டி தூக்குவோம்டா அப்படிங்கிற ரீதியில அவர் கொஞ்சம் பேசியிருக்கிறாரு. சென்னை சிட்டி எனக்கு புரிதல்ல. சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள், குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இந்த ரவுடியஸத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு, கனெவன்ஸு, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமையாக இருக்கும். அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறது? பேசிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா? எப்பயுமே இது காலங்காலமாக குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும், அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ அதிகமாகிருச்சு, முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும். அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்போ 2022, 2023 கொலைகள் கம்மியாக தான் நடந்தது. இப்போ இவங்க 2 பேரும் அப்படி சொன்னாங்கன்னா, அடுத்து வழக்கம் போல நம்ம காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்த எண்ணாச்சி அவங்க ஒரு டவுட்டை வெளிப்படுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை யாரும் விட்டு கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டை காவல்துறை விட்டு கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் நம்பிக்கை இருக்கு. இன்னும் சிறப்பான யார் யாரெல்லாம் இதில் பின்புலமாக இருக்காங்க அதான் சொல்ல வரேன். நேற்றுக்கு 2 நாட்களாக அந்த இறப்பில் நான் இருந்த பொழுது நேற்றைய முன்தினமும் எல்லோர் வாயிலும் வர பேச்சுக்கள் என்னவென்றால், இந்த தங்க நிறுவனம் ஆருத்ரா கோல்ட் இதில் ஏன் முதல் தகவலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு துணிச்சலாக ஒரு தேசிய கட்சி அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தது ஒன்று. இரண்டாவது, அவர்களை அழைத்து கொண்டு போய் ஒன்றிய அமைச்சர்களை சந்திக்க வைத்தது, பிரதமருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வைத்தது, இதையெல்லாம் எதை காட்டுகிறது? அப்பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை வெட்டி கொலை செய்வதற்கு துணிச்சல் இருக்குமா என்ற ஐயத்தையும் அவர்கள் எழுப்பினார்கள். நம்ம விஜய் ஆரம்பிச்ச கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காருயா ஆனந்த், அவர் சொல்லிருக்காரு, எப்பா நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, 2026 எங்களுக்கு பாக்கெட்ல இருக்கு, நாங்க ஜெயிச்சிருவோம், விஜய் தான் முதலமைச்சர். நாம் உழைக்க வேண்டும், உண்மையாக உழைக்க வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தளபதி அவர்கள் பல கோடிகளை 5000 10,000 கோடியை விட்டுவிட்டு ஆத்தல ஒரு கால் சேர்த்தல ஒரு கால் வைக்கக்கூடாது என்பது பழமொழி. அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் எனக்காக, என் தோழர்களுக்காக, என் தொண்டர்களுக்காக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய பிரதேசத்தில் ஒரு இடத்துல எக்ஸாம் நடந்திருக்கு. எக்ஸாம் பையன் வேற லெவலில் எழுதியிருக்கான், குடிஞ்சதர நிமிராம எழுதியிருக்கான். கடைசியில போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாம் விட்டு அடிச்சிருக்காங்க. அப்படியே ஊப்பியில் ஒரு சம்பவம் பார்த்துக்கிடுங்க. ஒரு பாப்பா நடந்து போயிட்டு இருந்துருக்குதுங்க. ஒரு பையன் பின்னாடி வந்திருக்கான். பின்னாடி பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க, பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பக்கத்தில் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் இருந்தால் ஓகே, நெருங்கி வந்துட்டோம்னா நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். கையில் முளா அப்படிங்களா அப்படி வச்சுருந்தா எடுத்து கண்ணில் விட்டு எடுத்துருக்க சங்கடே. பிற மொழி கலப்பு இல்லாம தூய தமிழ்ல உங்களால பேச முடியுமா அப்படின்னு கேட்டோம்ங்க. அதுக்கு நம்ம மக்கள்லாம் சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிலாகித்து புல்லரிச்சு போச்சு. இப்போ மொழி தூய்மைக்கு என்ன பண்ணுறது, போயிட்டு தமிழ் மீடியம் படித்தாலும் இதான், இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் இதான்,
வேறு எதுவும் கஷ்டம் தான் ப்ரோ. ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேருந்துன்றது கூட பேருந்து, ஊர் வந்து, மயில் வந்து அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. எல்லாமே பஸ்ஸு, காரு, அந்த மாதிரி 2 வீலர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அன்றாட வாழ்வியில் தமிழ் வந்து வழக்கழிஞ்சு போச்சு. சென்னையில் 3 சக்கர வாகனம் ஓட்டுறேன். எங்களுக்கு தொழிலே இந்த 3 சக்கர வாகனம் தான். ஓகே. இன்றைக்கு போதியமான ஊதியம் இல்லை. ஓகே. ஆகையால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஓகே ஓகேன்ற வார்த்தை நீங்க இங்கிலீஷ்லயே சொல்றீங்க, என்ன வேற? எப்படி வந்தீங்க அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. நான் வந்து நீங்க எந்த ஊரு, சென்னைக்கு எப்படி வந்தீங்க? ஐயோ, நான் சொன்னது மொபைல் கடைக்கு என்ன சொல்லுவாங்க? போன் கடை. போனும் இங்கிலீஷ் தான். கைபேசி. என்னால் வந்து தமிழில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே தான் பேச முடியும். அதுக்கு மேலே வந்து அதிகபட்சம் பேச முடியாது. பேச பேச நம்மளோட எழுத்துக்கள் எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு. நம்மளோட தமிழ்ன்றது தமிழ் வடிவமே அப்படியே இருக்க போறதும் கிடையாது. அதுவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே தான் இருக்க போகுது. டெய்லி ஆக்டிவிட்டீஸ்னா தமிழ்ல வந்து போயம் எழுதி இது பண்ணுவேன். அப்புறம் உயர் அதிகாரிகள் கிட்ட எல்லாம் வந்து தமிழ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ ஒரு 1 இயரா நான் ஃபாலோ பண்றது. தமிழ்ல மட்டுமே பேசணும்னா தயாராகி இருந்தேன்னா ஒரு 5 நிமிஷம் பேசுவேன். இல்ல அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். தமிழ் மொழி தான் முக்கியம் அப்படின்னா இப்ப நான் தமிழ் மொழியில பேசுறேன். தமிழ் பாதுகாக்க தான் படுது. என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் பாதுகாக்கப்படுது. நம்மளுடைய குழந்தைகளுக்கு தூய தமிழில் பெயர் வைப்பது, தாய் தமிழ் பள்ளிக்கூடங்களில் படிக்க வைப்பது, இப்போ இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில், ஏன்னா அது ரொம்ப மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. எனவே சமூக ஊடகங்களில் நம்ம பிறமொழி கலப்பில்லாமல் பேசுவது என்பது தமிழை வளர்த்ததற்கான முதல் படிக்கட்டாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி பண்ணவே தமிழ் வந்து சரியா இருக்கும். குறைஞ்சபட்சம் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசணும். என்ன சொந்தங்களே, எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நம்ம தர்பாரை. கொஞ்சம் எல்லாருக்குமே ஆஹா டைம் ஆகி போச்சு, போய் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், ஓகேங்களா? அதாவது இந்தியன் பேங்க்ல ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் ஒரு 100 சொச்சம் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் 14ஆம் தேதி. அதனால் யாரெல்லாம் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். பேங்க்கில் போய் ஜாலியாக வேலையில் சேர்ந்துருங்க, சரிங்களா? இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களோட அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்க வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.